வருங்கால அரசு பணியாளர்களான சென்டம் ஆப்பின் போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய ஒளி உங்களுக்கு தெளிவாக கேட்கும் நம்புறேன். எப்பயாவது கேட்கலன்னா தயவு செஞ்சு எனக்கு தெரியப்படுத்துங்க. சரிங்களா? சரி. இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான படத்துக்குள்ள தான் போக போறோம். அதாவது நம்ம சிலபஸ்ல இருந்து எந்த அளவுக்கு முடிச்சிருக்கோங்கிறத வந்து போன வகுப்புல பார்த்தோம். அதுல இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சமா முடிக்க வேண்டிய அளவுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் நம்பர் 7. யூனிட் நம்பர் 7ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் முடிச்சாச்சு. திருக்குறள் தொடர்பான செய்திகளும் முடிச்சாச்சு. சரிங்களா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி நமக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு கொடுத்துருந்தாங்க. அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழசுல பார்த்தீங்கன்னா பகுதி அ மற்றும் இ அப்படிங்கிறதுல தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிறது வந்து பெரிய பகுதியாக கொடுத்துருந்தாங்க. இந்த பெரிய பகுதி அப்படியே சின்னதாக்கி ரொம்ப சுருக்கி நாங்கள் வந்து கேட்கறது 6 to 10 தான் கேட்போம். என்ன சொல்லியிருக்காங்க? கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி செய்வாங்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியதுதான். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு வகுப்புக்கு நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழகினும் தமிழ் தொண்டும் தான். கிட்டத்தட்ட புத்தகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி மிகவும் முக்கியமா பழைய புத்தகங்கள் மற்றும் கொஞ்சோண்டு வெளி சோர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் மெட்டீரியலா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இன்னைக்கு வகுப்பை நீங்க முழுமையா கவனிச்சா மட்டும் போதுமானது. ஏறத்தாழ பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளால மேக்சிமம் இன்னைக்கு அந்த யூனிட் நம்பர் 7 கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிடுவோம். நீங்க கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை சார்ந்து மற்ற விஷயங்களையும் வந்து நீங்க செல்ஃப் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? அதாவது நம்ம வகுப்புல நம்ம வகுப்பை தவிர்த்து உங்களுக்கு வேற எதுவும் இதுல இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஒருவேளை ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அதை எதிர்கொள்ற மாதிரி நீங்களும் தயார் பண்ணீங்க. அதாவது 99 விழுக்காடு சரிங்களா இதுல இருந்தா வரும். அந்த ஒரு விழுக்காடு மட்டும் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? அந்த ஒரு விழுக்காடுங்கிறது நீங்க உண்மையா முயற்சி பண்றதுனுடைய லக்கா கூட உங்களுக்கு தெரிஞ்சு நான் வரலாம். அப்படி இல்லையா அது இறைவன் கையில இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுடைய வகுப்புல ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சிலபஸ் வைஸா தான் அது போவோம். சரிங்களா? அதனுடைய இதுவும் இது ஒன்னாதான் இருக்கும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஊவேசா வராப்புல. சரிங்களா? ஊவேசா கிட்டத்தட்ட நாம் அனைவராலும் பாத்தீங்கன்னா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு தமிழ் அறிஞர். சரிங்களா? தமிழ் அறிஞருங்கிறது மட்டும் இல்லாமல் இன்று வரை நாம் வந்து தமிழ் ஆனது தலை நிமிர்ந்து நிற்பதற்கு மிக ஒரு முக்கியமான ஒரு காரணமாக விளங்குவது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊவேசா தான். சரிங்களா? அவரை பத்தி நீங்க முதல்ல பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஊவேசா அவருடைய முழு பேர் பாத்தீங்கன்னா ஊவே சாமிநாதர். அவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா வேங்கட ரத்தினம். சரிங்களா? அவர் இயற்பெயர் என்னது? வேங்கட ரத்தினம். சரி. உம் அவருடைய பெற்றோர் பேர் பாத்தீங்கன்னா வேங்கட சுப்பையா மற்றும் சரஸ்வதி அம்மையார். சரிங்களா? வேங்கட சுப்பையா மற்றும் சரஸ்வதி அம்மையார். ஊர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய செண்டமேனுடைய தலைநகரா இருக்கக்கூடிய நம்ம திருவாரூர் மாவட்டத்தினுடைய உத்தமதானபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம்தான் யாரு இவருடைய ஊராக இருக்கிறது. சரிங்களா? இவருக்குன்னு ஒரு ஆசிரியர் வந்திருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவரும் வந்து ஒரு ஆகச்சிறந்த தமிழறிஞர். சரிங்களா? யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா? அடுத்தது இவருடைய இசையாசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சோமசுந்தர பாரதியார். இவருடைய இசையாசிரியாரு சோமசுந்தர பாரதியார். இவருடைய காலம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 19/2/1855 முதல் கிட்டத்தட்ட 28/4/1942 வரை. சரிங்களா? உங்களுடைய ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அத வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 1942 என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாகத்தான் இருந்திருக்கிறது. அந்த 1942ல என்னென்ன நடந்துச்சுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து இவருடைய சிறப்பு பெயர்கள். சரிங்களா? அவருடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ் தாத்தா. சரிங்களா? தமிழ் தாத்தா. அத தமிழ் தாத்தான்னு முதல்ல அவருக்கு பேர் வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி. இப்ப அடுத்தது
குழந்தை குடந்தை நகர் கலைஞர். சரிங்களா? குடந்தை நகர் கலைஞர் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி சொல்லியிருக்காப்ல. அதுக்கு அடுத்தது பதிப்புத்துறையின் வேந்தர். யாரு? பதிப்புத்துறையின் வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உவே சாமிநாதர் தான். அதுக்கு அடுத்தது மகாமகோ பாத்தியாய, அதாவது மகாமகோ பாத்தியாய என்று சொல்லக்கூடிய அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையினுடைய ஆங்கில அரசு வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு பட்டம் தான் சொல்லணும். சரிங்களா? அடுத்தது திராவிட வித்ய பூஷணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாரத தருமா மகா மண்டலத்தார். இவங்க வந்து அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. யாரு? திராவிட வித்ய பூஷணம் அப்படின்னு. அடுத்தது தட்சிணானந்த கலாநிதி. தட்சிணாத்திய கலாநிதி. சரிங்களா? தட்சிணாத்திய கலாநிதி அப்படின்னு சொல்லியிருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியார். சரிங்களா? சங்கராச்சாரியார் என்ன சொல்லியிருக்காரு? தட்சிணாத்திய கலாநிதி அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காரு. சரிங்களா? அப்புறம் டாக்டர், அதாவது முனைவர் பட்டம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி டாக்டர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அது யாரு? நம்ம சென்னை பல்கலைக்கழகம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது இவருடைய படைப்புகள் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், அப்புறம் புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், நினைவு மஞ்சரி, என் சரிதம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை வரலாறு. இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக கருதப்படுகிறது. அப்புறம் மணிமேகலை கதை சுருக்கம், உதயணன் கதை சுருக்கம், சிலப்பதிகார கதை சுருக்கம், திருக்குறளும் வள்ளுவரும், அப்புறம் மத்தியார்ச்சுன மான்மியம், அப்புறம் புத்தர் சரித்திரம், தியாகராச செட்டியார் சரித்திரம், நல்லுரை கோவை, சங்கத்தமிழும் பிற்கால தமிழும் என்று சொல்லக்கூடிய இந்த நூல்கள்லாம் அவருடைய மிகவும் முக்கியமான ஒரு நூல்களாக இருக்கிறது. அப்புறம் இவர் கவிதை நூல்களும் எழுதியிருக்காரு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கயற்கண்ணி மாலை அப்படின்னு ஒரு கவிதை நூல் எழுதியிருக்காரு. அப்புறம் தமிழ் பா மஞ்சரி என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை நூலும் இவர் எழுதியிருக்கிறார். சரிங்களா? அப்புறம் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட உவேசா இணையற்ற ஆசிரியர். சரிங்களா? அப்புறம் புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், படிந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர். சரிங்களா? அப்புறம் அதாவது பழந்தமிழ். சரிங்களா? பழந்தமிழ் இலக்கியங்களை பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர். சரிங்களா? அப்புறம் இவரின் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவருக்கு இட்ட பெயர் வந்து சாமிநாதன். உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் மகனான சாமிநாதன் என்பதன் சுருக்கமே உவேசா. சரிங்களா? இது கொஞ்சம் அப்படியே வாட்சி காட்டுற மாதிரி தான் கொஞ்சம் போயிட்டு இருக்கும். சரி, எதுவும் கூடுதல் தகவல் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுவேன். சரிங்களா? இதுல இருக்கிறது தான் உங்களுக்கு ஃபைனல். இது இன்னும் சொல்ல போனா இதை வந்து நீங்க உங்களுக்கு மெட்டீரியல் சோர்ஸா கொடுக்கறதா தான் நான் பிளான்ல இருந்தேன். இருந்தாலும் வந்து யூனிட் 7 இருக்கே, நம்ம ஒரு கிளான்ஸ் விட்டுருவோம்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது அவருடைய முழு பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் மகனான சாமிநாதன் என்பது சுருக்கமே எது? உவேசா. அப்புறம் குடந்தை, சென்னை போன்ற இடங்களில் உள்ள அரசினர் கலைக்கல்லூரிகளில் பேராசிரியராக பணிபுரிந்திருக்கார். என்ன பண்ணியிருக்காரு? குடந்தை, சென்னை போன்ற இடங்கள்ல பேராசிரியராக பணிபுரிந்து இருக்கிறார். அதுக்கு அடுத்தது இவர் தமிழ் கற்றது சடகோப ஐயங்காரிடம். சரிங்களா? சடகோப ஐயங்காரிடம் தான் என்ன பண்ணிருக்காரு? தமிழ் கத்திருக்கார். அதுக்கு அடுத்தது இவரை வந்து பதிப்புத்துறையில ஈடுபட வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ராமசாமி. சரிங்களா? இவரை பதிப்புத்துறையில இழுத்து விட்டவர் யாரு? சேலம் ராமசாமி. சரிங்களா? அப்புறம் இவருடைய நெருங்கிய நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜா செட்டியார். இவருடைய நெருங்கிய நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜா செட்டியார். சரிங்களா? அப்புறம் இவருக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் அதே ராமசாமி செட்டியார் தான். இவருக்கு சங்க இலக்கிய அறிமுகம் செஞ்சவரும் இவரை வந்து பதிப்புத்துறையில ஈடுபட வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே சேலம் ராமசாமி தான். இவரும் ஒண்ணுதான். சரிங்களா? அப்புறம் கிட்டத்தட்ட இவர் பதிப்பித்த முதல் நூல் ரொம்ப முக்கியம். இவர் பதிப்பித்த முதல் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேணுலிங்க விலாச சிறப்பு. இவர் பதிப்பித்த முதல் நூல் எதுன்னு பாருங்க, வேணுலிங்க விலாச சிறப்பு என்கிற நூலை தான் என்ன பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஜூம் பண்ண கேட்டிருந்தீங்க.
ஓகே. இவர் பதிப்பித்த முதல் நூல் பார்த்தீங்கன்னா வேணுலிங்க விலாச சிறப்பு. சரிங்களா, இதெல்லாம் அடிக்கடி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவரை பத்தி உள்ளதுல இவருடைய முக்கிய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பழந்தமிழ் இலக்கியங்களை பதிப்பித்து வெளியிட்டவர் தான். சரிங்களா, கிட்டத்தட்ட அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நூலா எடுத்து பதிப்பிச்சாப்புல. அவரை பத்தின நிறைய வாழ்க்கை குறிப்புகள் வந்து நம்ம பள்ளி பாட புத்தகங்கள்ல இருக்கு. சரிங்களா, அப்புறம் இவர் பதிப்பித்த முதல் காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தீவக சிந்தாமணி. இவர் பதிப்பித்த முதல் காப்பியம் எது? தீவக சிந்தாமணி. அடுத்தது, இவர் பதிப்பித்த மொத்த நூல்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87 நூல்களை பதிப்பித்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு நூல் பதிப்பிக்கிறது அப்படிங்கிறதே வந்து சாதாரண ஒரு பணி கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா பதிப்பு பணிக்காக அர்ப்பணிச்சா தான் என்ன பண்ண முடியும், கிட்டத்தட்ட 87 நூல்களை வந்து பதிப்பிக்க முடியும். அதுவுமே ஒரு பதிப்பிச்ச நூல்கள்லாம் சாதாரண நூல் கிடையாது. சீவக சிந்தாமணி கிட்டத்தட்ட மிகவும் பழமையான, அதுவும் பெரிய நூல்கள் எல்லாமே பதிப்பிச்சிருக்காரு. இப்ப உள்ள சூழல்ல கிட்டத்தட்ட நம்மளுடைய வாழ்நாள்ல வந்து ஒரு புத்தகம் போடுறது அப்படிங்கிறதே வந்து அவ்வளோ ஒரு கடினமான ஒரு பணியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் கிட்டத்தட்ட, இன்னும் சொல்ல போனா நம்ம சொல்றத டைப் பண்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பேஜை சொன்னா அந்த பேஜ் அப்படியே ஸ்கேன் பண்ணி அதுல இருக்கிற எழுத்துக்களை பூரா வந்து இதுல அப்படியே கொடுக்குற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இப்ப அவ்வளவு இருக்கு. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு இத்து ஒரு இந்தா இருந்தா கூட அதை ஃபுல்லாவே வந்து மேனுவலா பண்ணணும். சரிங்களா, அதுக்கு வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அச்சு கோர்ப்பது அப்படின்னே ஒண்ணு வச்சிருந்திருப்பாங்க. அதாவது அச்சு கோர்த்தல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய சட்டம் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. சரிங்களா, அந்த சட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் எல்லாமே வந்து தனித்தனியா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அதுக்குன்னு ஒரு எழுத்து பெட்டி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த எழுத்து பெட்டியில பாத்தீங்கன்னா அவ்வளோ எழுத்துக்கள் எல்லாம் இருக்கும். ஒரு 30 40 அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த தமிழ் எழுத்துக்கள் இருக்கோ எல்லா தமிழ் எழுத்துக்களும் அப்படியே கொட்டி வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு பக்கம் நீங்க வந்து அதுல பிரிண்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பக்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய இதான் அந்த சட்டமா இருக்கும். இந்த கால்லாம் வந்து தலைகீழ தலைகீழ இருக்கும். அதாவது அந்த மிரர் இமேஜிங்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அந்த கால்லாம் இருக்கும். அதை எல்லாத்தையும் எடுத்து இதுல அப்படியே அச்சு கோர்க்கிற மாதிரி கோப்பாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ண பிறகு இதை லாக் பண்ணிட்டு இதுதான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மையில போயிட்டு வந்தோடனே ஒட்டுறது. இந்த ரப்பர் ஸ்டாம்ப் குத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேஜையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி தான் ஒவ்வொரு தான் வந்து தயாரிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து மிகவும் கடுமையான ஒரு பணியாகத்தான் அந்த காலத்துல இருந்த அச்சுக்கலை என்பது இருந்தது. சரிங்களா, அப்படி இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணியிருக்காரு, மிகவும் ஆற்றல் மிகுந்தவராய் அது ஒரு எடுத்த புத்தகங்கள்லாம் வந்து அழகா போயிட்டு ஏ ஒரு நல்ல ஒரு ஏசி ரூம்ல புக்ஸ் எல்லாம் வரிசை அடுக்கி இருந்தோன்னா இந்த புக் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஸ்பெசிஃபிக்கா அந்த புக்கை மட்டும் எடுத்து அப்படியே படிச்சுட்டு எடுக்கல. அதுவும் எடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்துல கிடைச்ச ஓலைச்சுவடிகள், அதுலயும் பாதி சேதமடைஞ்ச ஓலைச்சுவடிகள்லாம் அவர் கிடைச்சிருக்கு. அந்த ஓலைச்சுவடி எல்லாமே இவர் கொஞ்சம் எல்லாம் முழுமைப்படுத்தி அதை அது சார்ந்து இப்போ ஒரு ஓலைச்சுவடி இருக்குன்னா அந்த ஓலைச்சுவடி வந்து அப்படியே வந்து படிச்சா எழுதிட முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ ஒரு திருக்குறள் பத்தி ஒரு ஓலைச்சுவடி இருக்குன்னா அந்த திருக்குறள் பத்தின ஒரு தகவல் தெரிஞ்சிருந்தாலும் அந்த பதிப்புல எடுக்க முடியும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடி இப்ப இருக்கிற மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் முடிஞ்சு அடுத்த பாயிண்ட் இருக்கிறது இப்படிலாம் வந்து ஓலைச்சுவடிகள்ல இருக்காது. ஒரே நீட்டுக்கும் ஒரே வரியா இருக்கும். இப்படி 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 இருக்கும். ஓலைச்சுவடியே சின்னது இத்தினோண்டு தான் இருக்கும். அந்த ஓலைச்சுவடிகளுக்குள்ள பாத்தீங்கன்னா இதுல அவ்வளோ லைன்ஸ் எழுதியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஓலைச்சுவடிக்குள்ள நிறைய இது எழுதணுங்கிறதுனால இங்க எழுதுன மாதிரி இந்த என்டர் ஸ்பேஸ் கொடுத்து மடிச்செல்லாம் எழுத மாட்டாங்க. தொடர்ச்சியா எழுதியிருப்பாங்க. அதுல எந்த இடத்துல வந்து நம்ம பிரேக் விடணும், எந்த இடத்துல வந்து நம்ம அதை நிறுத்தி படிக்கணும். இன்னும் சொல்ல போனா வந்து இப்போ நம்ம இப்ப பயன்படுத்துறோம் இல்லையா இந்த இருக்கெல்லாம் மேல புள்ளி, அந்த மாதிரி வந்து அந்த காலத்துல இருக்கெல்லாம் புள்ளிகள் பயன்படுத்தல. சரிங்களா, அது ஏன்னு பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடியில புள்ளி இட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடி கிழிஞ்சிரும். கிழிஞ்சிட்டா பின்னாடி எழுதியிருக்கிறதும் பாதிக்கப்படும், இன்னொன்னு ஓலைச்சுவடியில இருக்கக்கூடிய மற்ற எழுத்துக்களும் பாதிக்கப்படும் சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, புள்ளி வைக்க மாட்டாங்க. இன்னொன்னு கூடுமான வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வளை கோடுகளை வந்து அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க. சரிங்களா, அதாவது கொஞ்சம் இந்த சாய்வு கோடுகளா இருந்து அந்த ஓலைச்சுவடி டேமேஜ் ஆகாத அளவுக்கு தான் அந்த எழுத்துக்களை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கருத்துக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறதையும் தாண்டி
ஓலைச்சுவடி கிழிஞ்சிடாம இருக்கிறது எப்படி எழுதுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அங்க முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இப்படியாக இருக்கும் பொழுது இப்ப இவர் கையில அந்த ஒரு திருக்குறள் எல்லாம் கிடைச்சதுன்னா அந்த திருக்குறளுக்கு 7 சீர் தான் இருக்கணும். அந்த திருக்குறள் வந்து முழுக்க முழுக்க வெண்பால தான் இருக்கணும். அப்ப வெண்பால இருக்குன்னா இந்தந்த எழுத்துக்கள்லாம் இங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படை புரிதல் அவருக்கு இருக்கணும். அப்ப என்ன பண்ணிருக்கணும் அவரு? தமிழ் சார்ந்த அவ்வளவு நூல்களை படிச்சிருந்து அந்த புரிதல்லாம் அவருக்கு வந்ததுக்கு பிறகுதான் என்ன பண்ணாரு? பதிப்பு பணிக்கு இறங்கினார். அப்ப இவர் எந்த அளவுக்கு வந்து தமிழுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பார் அப்படிங்கிறத பாருங்க. சரி, இப்ப அதுக்கு அடுத்தது சிறப்பு. சரி, இவர் தம் வீட்டிற்கு நண்பரின் பெயரை வைத்தவர் தியாகராச விலாசம். சரிங்களா? இவ தம் வீட்டிற்கு நண்பரின் பெயரை வைத்தவர் யாரு? திருவிக்க மன்னிக்கணும், உவேசாவை என்ன பண்ணியிருக்காரு? அவருடைய வீட்டுக்கு அவர் நண்பனுடைய பெயரை வச்சிருக்காரு. அதுக்கடுத்து இவர் மறைந்த இடம் பாத்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம். சரிங்களா? இவர் மறைந்த இடம் இது திருக்கழுக்குன்றம். அப்புறம் தமிழில் முதலில் டாக்டர் பட்டம் பெற்றவர் இவர். எப்படி? மதிப்புற முனைவர் பட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அத வந்து தமிழுக்குன்னு சொல்லி முதல்ல வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம உவே சாமிநாத ஐயர். உவேசா தானே? ஆமா. அப்புறம் கும்பகோணம் அரசு கலை கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர். சரிங்களா? கிட்ட அப்புறம் ஆசிரியர் பெயர் அறியப்படாத தமிழ் வீடு தூது எனும் நூலை 1930 முதலாக பதிப்பித்தார். சரிங்களா? 1930 தமிழ் வீடு தூது என்கிற அந்த நூலை வந்து முதலாக பதிப்பித்தார். சரிங்களா? அதுவும் ஆசிரியர் பெயரை அறியப்படாத அந்த நூலுக்கு இவர் தான் வந்து அதை முதல்ல பதிப்புக்கே கொண்டு வர. சரிங்களா? அது மிகவும் அருமையான ஒரு நூல், தமிழ் வீடு தூது என்பது. சரி, இப்ப நான் ஏற்கனவே சொன்னதுக்கு வந்து நிறைய பேர் பதில் போட்டிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அடுத்தது இப்ப அதே மாதிரி திரும்ப கேட்கிறேன். 1930 வேறு எந்தெந்த இதெல்லாம் நடந்துச்சு? சரிங்களா? நம்ம இதுல இந்திய வரலாற்று பின்னணின்னு ஒன்று படிச்சிருந்திருப்பீங்க. சரிங்களா? அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1930 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கங்களை ஏற்படுத்திய ஒரு வருடம் தான். அந்த 1930 என்னென்ன நடந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்க. அடுத்தது இவரது திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. இவரது உருவச்சிலை என்ன பண்ணியிருக்காங்க? வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வகையில வடிவமைச்சு வச்சிருக்காங்க. எங்க? நம்ம சென்னை மாநில கல்லூரியில். சரிங்களா? வாங்க ரஞ்சித், காலை வணக்கம். அடுத்து ஆஹ் சென்னை திருவான்மையூரில் இவர் பெயரால் உவேசா நூலகம் அமைந்துள்ளது. சென்னை திருவான்மையூர்ல என்ன பண்ணியிருக்காங்க? இவரது பெயரால் உவேசா நூலகமானது அமைந்துள்ளது. அப்புறம் சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டீலிட் பட்டம் வழங்கியது. சென்னை பல்கலைக்கழகம் இதுக்கு என்ன பண்ணிருக்கு? டீலிட் பட்டம் வழங்கியது. அப்புறம் 1942 உவேசா நூல் நிலையம் சென்னை பெசன்ட் நகரில் தொடங்கப்பட்டது. 1942 என்ன பண்ணிருக்காங்க? ஒரு நூலகம் ஒண்ணு சென்னை பெசன்ட் நகர்ல தொடங்கியிருக்காங்க. ஆமா. 1930 முதல் வட்டமேசை மாநாடு. அதே மாதிரி 1942 ஒண்ணு முக்கியமானது நடந்திருக்கு. சரி, அப்புறம் ஆங்கில அரசினால் இவருக்கு மகாமகோபாத்தியாய என்ற ஒரு பட்டம் ஒண்ணு வழங்கப்பட்டது. சரிங்களா? அப்புறம் இவர் பணியாற்றிய மாநில கல்லூரி இவருக்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது. மேலும் மதுரை தல்லாக்குளம் அருள்மிகு பெருமாள் கோயில் முன்புறம் உள்ளது. சரிங்களா? அதே மதுரை தல்லாக்குளம் அருள்மிகு பெருமாள் கோயிலுக்கு முன்னாடியே என்ன இருக்கு? இவருக்கு சிலை இருக்கு. சரிங்களா? ஒரு ஒரு பணியிடத்துல ஒருத்தவங்க பணி செஞ்சாங்கன்னா அவங்க பணியை விட்டு போனதுக்கு பிறகு சிலை வைக்கணும். சரிங்களா? அது எப்படி? இவர் மாதிரி வேலை பார்க்கணுங்கிறதுக்கு சிலை வைக்கணும். சரிங்களா? ஆனா இப்ப என்ன பண்றாங்க? இவர் மாதிரி வேலை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் சிலை வச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்படியா இருக்கக்கூடாது. அடுத்தது உவேசா நினைவு இல்லம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உத்தமதானபுரத்தில் உள்ளது. உவேசா அவர்களின் தமிழ் பணிகள் வெளிநாட்டு அறிஞர்களான ஜி யு போப் அப்புறம் ஜூலியன் வின்சோன் ஆகியோரால் பெரிதும் பாராட்டப்பட்டுள்ளது. சரிங்களா? இவருடைய பணி என்ன? யார் யார் பாராட்டியிருக்காங்க?
ஜி போப்பும் அப்புறம் சூலியன் வின்சோங் ஆகிய அறிஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இவருடைய தமிழ் பணிகளை பாராட்டி இருக்கின்றனர். சரிங்களா. நடுவண் அரசு பார்த்தீங்கன்னா 2006 இவருக்கு ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டது. என்ன பண்ணியிருக்கேன், 2006 இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது. அப்புறம் செல்லின் வாயில் சென்ற தமிழை மீட்டு காத்த தமிழ் தாத்தா என்பர். சரிங்களா. அப்புறம் ஏட்டில் புதைந்து கிடந்த தமிழை நாடறியச் செய்த பெருமை இவரையே சாரும். ஏட்டில் புதைந்து கிடந்த தமிழை நாடறியச் செய்த பெருமை வந்து இவரையே சாரும். பாரதியார் இவர் என்ன பண்ணிருக்க, பாரதியார் குடந்தை நகர் கலைஞர் கோவே. பாரதியார் இவரை குடந்தை நகர் கலைஞர் கோவே புதிய பிறந்த மொழி வாழ்வறியும் காலமெல்லாம் புலவர் வாயில் துதியறிவாய் எவர் நெஞ்சில் வாழ்ந்தறிவாய் சிறப்பின்றி துலங்குவாயே அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு இருக்கு. என்ன பண்ணிருக்காரு, குடந்தை நகர் கலைஞர் கோவே புதியமலை பிறந்த மொழி வாழ்வறியும் காலமெல்லாம் புலவர் வாயில் துதியறிவாய் எவர் நெஞ்சில் வாழ்ந்தறிவாய் சிறப்பித்த சிறப்பின்றி துலங்குவாயே சிறப்பின்றி துலங்குவாயே அப்படின்னு சொல்லி இவரை பாராட்டி இருக்கிறார். சரிங்களா. கொஞ்சம் ஓகே. ஆமா, 1942 குயிட் இந்தியா மூமெண்ட் கரெக்ட் தான். சரிங்களா. ரஞ்சித் கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம். சரி, இப்ப உவேசாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு ஃபுல்லா மெட்டீரியல் சோர்ஸும் கையில கொடுத்துருவோம். உவேசாவை பற்றி வேறு ஏதேனும் உங்களுக்கு தகவல்கள், அதாவது சந்தேகங்கள் எதுவும் இருக்கா? கிளியர் சார். ஓகே. தேப்போ மீனாட்சி சுந்தரம். சரிங்களா. அடுத்து யாரு, தேப்போ மீனாட்சி சுந்தரம். இவர் ஊர் பாத்தீங்கன்னா சென்னை சிந்திரிப்பேட்டைன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது சிந்தாதிரிப்பேட்டைன்னு நினைக்கிறேன். சென்னை வந்து சிந்திரிப்பேட்டை அப்படின்னு தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்துக்கோங்க, செக் பண்ணீங்க. அதுக்கு அடுத்தது தந்தை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்னுசாமி கிராமணி. சரிங்களா. தந்தை பொன்னுசாமி கிராமணி. அப்புறம் இவருக்கு சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் போற்றிய பெரும் புலவர். கிட்டத்தட்ட புலமை கதிரவன் என்று போற்றப்படுபவர் யாருன்னு சொல்லி நேரடியாக நான் கூட கேட்கலாம். சரிங்களா. சென்னை ஆஹ் அதாவது தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் போற்றிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான். சரிங்களா. அப்புறம் சென்னை பல்கலை செல்வர் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவாவடுதுறை ஆதீனம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம். அப்புறம் பெருந்தமிழ் மணி அப்படின்னு சொல்லி யாரு கொடுத்துருக்காங்கன்னா சிவபுரி சன்மார்க்க சபை. அப்புறம் நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, திருவிக்கா வந்து இவரை சொல்லியிருக்கார். அப்புறம் இலக்கிய வித்தகர் அப்படின்னு வந்து ஒரு பொதுவாக அழைக்க அழைக்கப்படுகிறார். சரிங்களா. நீங்க இந்த மாதிரியான தமிழ் அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் யாரு யாருக்கு என்ன பேர் வச்சாங்க, அப்புறம் திரும்ப இவருடைய வேறு பெயர்கள் என்ன, இதை மட்டும் நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு படிக்கணும். சரிங்களா. திரும்ப சொல்றேன், தமிழ் இலக்கிய வரலாற்றின் புலமை கதிரவன் சொல்லப்படுவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேப்போமி தான். அப்புறம் பல்கலை செல்வர் அப்படின்னு சொல்லப்படுங்க யாரு, தேப்போமி தான். பல்கலை செல்வர்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவாவடுதுறை ஆதீனம். அப்புறம் பன்மொழி புலவர்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா குன்றங்குடி திருவண்ணாமலை ஆதீனம். அப்புறம் பெருந்தமிழ் மணி அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவபுரி சன்மார்க்க சபை. அப்புறம் நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொன்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்க. அப்புறம் இலக்கிய வித்தகர்னு சொல்லி ஒரு என்ன பண்றாரு, பொதுவாக அழைக்கப்படுகிறார். சரிங்களா. ஆக்கம் அடுத்தது நூல்கள்.
வள்ளுவரும் மகளிரும், அப்புறம் அன்பு முடி, கால்டுவெல் ஒப்பிலக்கணம், தமிழா நினைத்துப்பார், நீங்களும் சுவையுங்கள், வள்ளுவன் கண்ட நாடும் காமமும், பிறந்தது எப்படியோ, காணல் வரி, அப்புறம் சமணத்தமிழ் இலக்கிய வரலாறு, கல்வி சிந்தனைகள், தமிழ் மனம், தமிழும் பிற பண்பாடும், வாழும் கலை, தமிழ்மொழி வரலாறு, மொழியியல் விளையாட்டுக்கள், பத்துப்பாட்டு ஆய்வு, அப்புறம் இந்த நூல்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, தமிழ் எழுதியிருக்காப்புல. சரிங்களா? இது வள்ளுவரும் மகளிரும், அன்பு முடி, கால்டுவெல் ஒப்பிலக்கணம், தமிழா நினைத்துப்பார், நீங்களும் சுவையுங்கள், வள்ளுவன் கண்ட நாடும் காமமும், பிறந்தது எப்படியோ, காணல் வரி, சமணத் தமிழ் இலக்கிய வரலாறு, கல்வி சிந்தனைகள், தமிழ் மனம், தமிழும் பிற பண்பாடும், வாழும் கலை, தமிழ்மொழி வரலாறு, மொழியியல் விளையாட்டுக்கள், பத்துப்பாட்டு ஆய்வு எழுதியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்கில நூல்கள் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், அப்புறம் அதே மாதிரி திரும்ப ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். சரிங்களா? ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், அப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். சரிங்களா? அப்புறம் பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர், திருவள்ளுவரின் வாழ்க்கை வரலாறு பத்தி எழுதியிருக்காரு. பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர், அப்புறம் அட்வைதா இன் தமிழ். சரிங்களா? அதுக்கு அடுத்தது தமிழ் எ பேர்ட்ஸ் ஐ வியூ. சரிங்களா? அதாவது தமிழை பற்றி ஒரு பருந்து பார்வைன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை பத்திலாம் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேப்போமியா அவர்கள் எழுதியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார். யாரு? நம்ம தேப்போமி தான். திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கியிருக்கார். அதுக்கு அடுத்தது திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், அப்புறம் சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரிடம் பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டு போல் பாடம் கற்றார். சரிங்களா? பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டு போல் யார் பாடம் கற்றிருக்காரு? இவர் தேப்போமியானது பாடம் கற்றிருக்காரு. ஒவ்வொருத்தர்ட்டையும் போயிட்டு அவங்கள்ட்ட இருந்து கல்வியை வாங்கி கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு உயர்ந்த ஒரு நோக்கோடும் அந்த ஒரு எண்ணத்தோடும் என்ன பண்ணியிருக்காரு, இவர் போயிருக்கார். சரிங்களா? அப்புறம் இவர் இயற்றிய சேக்கிழார் பிள்ளை தமிழ் அவரது பெருமையை உணர்த்தும். இவர் எழுதின நூல்ல ரொம்ப முக்கியமான என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேக்கிழார் பிள்ளை தமிழை சொல்லியிருக்காங்க. அந்த சேக்கிழார் பிள்ளை தமிழானது இவருடைய பெருமையை உணர்த்துமா. அப்புறம் இவர் எதுல பாடுவது சிறந்தவர்னா தல புராணங்கள் பாடுவதில் ஒரு சிறந்தவராம். அப்புறம் மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தார். என்ன பண்ணியிருக்காரு? மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்திருக்கார். அப்புறம் யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். சரிங்களா? யமக அந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். சரிங்களா? ஒரே நிமிஷம். ஓகே. அதாவது யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். சரிங்களா? என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? ஹரிஜனங்கள் என்ன சார்னா எங்க இருக்குது? ஓகே, நான் வரேன். இப்போ யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். அப்புறம் இவர் தமிழ் வித்வான் தேர்வில் மாநிலத்தில் முதல் மாணவனாக வெற்றி பெற்றார். இவர் என்ன பண்ணியிருக்காரு? தமிழ் வித்வான் என்கிற தேர்வுல மாநில அளவுல முதலிடம் பெற்றிருக்கார். சரிங்களா? அப்புறம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரானார். இந்த அப்பயே பாருங்க, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆயிருக்கார். அப்புறம் அரிஜனங்களுக்கு இரவு பள்ளி தொடங்கினார். சரிங்களா? அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அந்த இவங்க ஹரிஜனங்களுக்கு இரவு பள்ளி தொடங்கினார். சரிங்களா? மேபி அப்ப அந்த காலத்துல ஒடுக்கப்பட்டவர்களை இந்த சொல்லானது குறித்திருக்கலாம். சரிங்களா? அவர்களுக்கான தொடங்கப்பட்ட இந்த ஒரு இரவு பள்ளிகளாக அவர் தொடங்கியிருக்கார். சரிங்களா? அப்புறம் மொழியியல் துறையை மொழியியல் உயராய்வு மையமாக மாற்றினார். சரிங்களா?
மொழியியல் துறையை என்ன பண்ணியிருக்காரு, மொழியியல் உயராய்வு மையமாக இவர் மாற்றியிருக்கார். அப்புறம் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வி தொடங்கிய போது அங்கு தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். என்ன பண்ணியிருக்கார், சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வி தொடங்கிய போது அங்க என்ன பண்ணியிருக்கார், தமிழ் பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார். எப்போ, அப்பயே சிகாகோ பல்கலைக்கழகத்துல தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருக்காருன்னா பாத்துங்க. அப்புறம் இவர் பத்மபூஷன் விருதும் கலை மாமணி விருதும் பெற்றுள்ளார். ரொம்ப முக்கியம். சரிங்களா, யாரு, நம்ம தேப்போமி. சரிங்களா, நம்ம இயற்றிய நூல் பார்த்துருக்கோம். அப்ப திரும்ப ஒரு விருது பார்த்துட்டு இருக்கோம். இவர் கலை மாமணி விருதும் அப்புறம் என்னது பத்மபூஷன் விருதும் இவர் வாங்கியிருக்கார். சரிங்களா, இரண்டுமே உயரிய விருதுகள். அப்புறம் இவருடைய மாணவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாத ஐயர், தியாகராஜர், அப்புறம் குலாம் திரு நாவலர். சரிங்களா, உவே சாமிநாதர், தியாகராஜர், குலாம் திரு நாவலர் என்று சொல்லக்கூடிய மூவரும் இவருடைய மாணவர்களாக இருந்திருக்கின்றனர். சரிங்களா, ஓகே. இப்போ தேப்போ அதாவது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவருடைய இதுல வேற எதுவும் உங்களுக்கு இது இருக்குதுங்களா, சந்தேகம் இருக்குதுங்களா? சரி, ஓகே, இருக்காதுன்னு நம்புறேன். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இலக்குவனார். சரிங்களா, இலக்குவனார் இவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா 1909 முதல் 1973 வரைக்கும். சரிங்களா, ஓகே. இவருடைய இயற்பெயர் வந்து லட்சுமணன். சரிங்களா, இவருடைய இயற்பெயர் என்னது, லட்சுமணன். இவருடைய புனை பெயர் தொல்காப்பியன். இவருடைய பெற்றோர் சிங்காரவேலு தேவர், அப்புறம் ரத்தினம் அம்மாள். சரிங்களா, இவருடைய மேக்சிமம் வந்து அவங்களோட பெற்றோரை பத்திலாம் அந்த அளவுக்குலாம் இப்போ கேட்கறது இல்லை. சரிங்களா, அவருடைய பெற்றோர் பேர் என்ன, அவரின் தாயார் பேர் என்ன, தந்தை பேர் என்ன, அவரின் மாமா பேர் என்ன, அத்தை பேர் என்னங்கிறதெல்லாம் வந்து இப்போ நம்ம டிஎன்பிசி அந்த பெருவாரியாக கேட்பது கிடையாது. அவங்களுடைய பேட்டர்ன் மாத்திட்டாங்க. சரிங்களா, மேக்சிமம் இதுல இருந்தே கூட உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் வருமாங்கிறது என்னைய பொறுத்தளவுக்கும் சந்தேகம் தான். சரிங்களா, ஏன்னா அவங்க வந்து ஒரு கூற்று காரணத்துல வச்சுதான் அவங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இதுல இதா இருக்கு. மற்றபடி அந்த நூல் ஆசிரியர், அப்புறம் நூல் மற்றும் நூல் ஆசிரியங்கிறதுல வந்து நிறைய கேள்விகள் வரும். அது நீங்க நிறையாவே எதிர்பார்க்கலாம். அது மாதிரி இல்லாம ஒரு சின்ன ஒரு வரியை சொல்லி அந்த வரியை யாரு சொன்னது அப்படிங்கிறது கூட கேட்கலாம். அதெல்லாம் மேக்சிமம் உங்களுக்கு புக்ல இருந்து தான் வரப்போகுது. சரிங்களா, அப்போ நீங்க என்ன பண்ணணும், புக்கை ஒழுங்கா படிக்கணும். நம்மளும் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வரதா சொல்லியிருந்தேன். இருந்தாலும் வந்து உங்களுக்கு விரைவில் நம்ம புக் சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா, அதுக்குள்ள இந்த சிலபஸை நான் முடிச்சிட்டேன்னா எனக்கு வந்து என்னுடைய இது முடிஞ்சதா எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும். சரிங்களா, சிலபஸை முடிச்சிட்டேன்னா அதுக்கு அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தமிழ் வகுப்புனாலே புக்கு தான். சரிங்களா, அதுக்கடுத்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கடுத்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் உங்க கையில ஒப்படைச்சிருவேன். அந்த மெட்டீரியல்ஸ்ல இருந்து அப்புறம் எப்போ வேணா வரணும் ஓரல் டெஸ்ட். சரிங்களா, அந்த ஓரல் டெஸ்ட்டும் போகும். அதை அன்னையில நம்ம புக்கை ஃபுல்லா பார்த்துட்டு போயிடுவோம். ஓகேங்களா, ஓகே. அப்புறம் வந்து இலக்குவனார். இது வந்து பாத்தீங்கன்னா இவர் இயற்பெயர் வந்து லட்சுமணன், புனைப்பெயர் தொல்காப்பியன், பெற்றோர் சிங்காரவேலு தேவர், ரத்தினம் அம்மாள். அப்புறம் பிறப்பு கிட்டத்தட்ட 1909ஆம் ஆண்டு நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் வாய்மேடு பகுதியில் பிறந்து மதுரையை அடுத்த திருநகர் பகுதியில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இவர் 1909ஆம் ஆண்டு எங்க பிறந்திருக்கார், நாகை மாவட்டத்தினுடைய வாய்மேடு என்கிற ஒரு பகுதியில இவர் பிறந்திருக்கார். அப்புறம் வந்து எங்க வாழ்ந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா மதுரையை அடுத்த திருநகர் என்கிற பகுதியில வாழ்ந்திருக்கார். உஸ்மானியா என்கிற பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக பணியாற்றியிருக்கார். அப்புறம் மொழியியல் இலக்கணம், திருக்குறள் ஆராய்ச்சி, சங்க இலக்கிய ஆராய்ச்சி ஆகியவற்றின் மூலம் தமிழ் பணியாற்றியவர். சரிங்களா, மொழியியல் இலக்கணம், திருக்குறள் ஆராய்ச்சி, சங்க இலக்கிய ஆராய்ச்சி ஆகியவற்றின் மூலம் தமிழ் பணியாற்றியவர். அப்புறம் இதழ்கள், சங்க இலக்கியம் இதழ்கள் நடத்திருக்காரு. எதுன்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் என்ற வார இதழின் மூலம், சங்க இலக்கியம் என்ற வார இதழை நடத்தியவர் யாருன்னு கூட உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா, சங்க இலக்கியம் என்ற வார இதழின் மூலம் சங்க இலக்கியங்களை சிறுகதை வடிவிலும் ஓரங்க நாடகங்களாகவும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார். சரிங்களா, இது அப்படியே வந்து உங்களுக்கு கூற்று காரணமாக கேட்கலாம். சரிங்களா, சங்க இலக்கியம் என்ற இதழை நடத்தியவர் ஆஹ் இலக்குவனார் அதானே, ஆமா, இலக்குவனார். கீழே காரணம், இவர் இந்த இலக்கியம் மூலம், இந்த இதழின் மூலமாக மக்களிடம்
சங்க இலக்கியங்களினுடைய சாரத்தை கொண்டு செல்ல விரும்பினார் அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு இது வரலாம். சரிங்களா? அதுக்கு ரெண்டுமே சரியான விடையாக தான் இருக்கும். அதாவது கூற்றும் சரி காரணமும் சரியாக தான் உங்களுக்கு விடையா இருக்கும். அதுக்கு அடுத்தது இலக்கியம், திராவிட கூட்டரசு, குறள் நெறி என பல்வேறு இதழ்கள் நடத்த என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. இலக்கியம், திராவிட கூட்டரசு, குறள் நெறி என பல்வேறு இதழ்களை நடத்தியிருக்காரு. அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 பங்கேற்று இருமுறை சிறைக்கு சென்றார். சரிங்களா? இப்ப நான் இதை வந்து உங்களுக்கு கண்டென்ட்டா கூட நடத்துறதுல வந்து அவ்வளவு ஒரு சிக்கல்கள் இருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட ஆஹ், இதை பத்தி நான் வேற எதுவும் சொல்லல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா படைப்பு. எழிலரசி அல்லது காதலின் வெற்றி. அவரோட படைப்பு பார்த்தீங்கன்னா எழிலரசி அல்லது காதலின் வெற்றி. அப்புறம் தமிழிசை பாடல்கள். அப்புறம் மாணவர் ஆற்றுப்படை. அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து. சரிங்களா? அமைச்சர் யார்? அப்புறம் எல்லோரும் இந்நாட்டு அரசர். தமிழ் கற்பிக்கும் முறை. வள்ளுவர் வகுத்த அரசியல். வள்ளுவர் கண்ட இல்லறம். பழந்தமிழ். அப்புறம் திருக்குறள் எளிய பொழிப்புரை. தொல்காப்பிய ஆராய்ச்சி. சரிங்களா? அப்புறம் தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம். இங்க அப்புறம் இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல். அப்புறம் கர்ம வீரர் காமராசர் என்ற நல்ல நல்ல நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஆங்கில நூல்கள் எழுதியிருக்காரு. என்னன்னா எ பிரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ். எ பிரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ். ஒரு ஆழமான தமிழ் வார்த்தை கற்றல். அதுக்கு அடுத்து த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர். த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர் மேக்கிங். அதாவது அஹ், இலக்கணம் உருவாக்குவதற்கான ஒரு புத்தகம் ஒன்று உருவாக்கியிருக்காரு. சரிங்களா? யாரு? நம்ம இலக்குனர். அப்புறம் தன் வரலாறு நூல். எனது வாழ்க்கை போர். சரிங்களா? இதுதான் அவர் வாழ்க்கையை வந்து ஒரு போரா வச்சுக்கிட்டு எனது வாழ்க்கை போர் அப்படின்னு சொல்லி ஒரு தன் வரலாறு நூல் ஒன்று எழுதியிருக்காரு. அப்புறம் பெற்ற பட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழ் காவலர், தமிழ் தளபதி, அதாவது தமிழர் தளபதி. இப்ப நிறைய பேர் இருக்காங்க. அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் தளபதின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்குனர் மட்டும்தான். அப்புறம் செந்தமிழ் மாமணி, தமிழ் அரிமா, தமிழ் காத்த தானை தலைவர். இப்ப எல்லாரையும் இதான் சொல்றாங்க. சரிங்களா? யாரை எடுத்தாலும் தமிழ் காத்த தானை தலைவர், தமிழ் காத்த தானை தலைவருங்கிறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இவருக்கு மட்டும்தான் அந்த உண்மையான ஒரு பட்டம் என்பது இருக்கிறது. அப்புறம் தன்மான தமிழ் மறவர். அப்புறம் 20ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியர், 2ஆம் நக்கீரர், தமிழ் போராளி உள்ளிட்ட பல பட்டங்களை பெற்றவர். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்குனர். லட்சுமணன் என்ற தம் பெயரை சாமி சிதம்பரனார் இலக்குவன் என மாற்றிக்கொண்டார். ஓகே. அப்புறம் இவர் தமிழாசிரியராக பணிபுரிஞ்சிருக்கார். சரிங்களா? அப்புறம் இவர் தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கினார். தமிழுக்குன்னு சொல்லி ஒரு கழகம் தொடங்கியிருக்காருன்னா அது வந்து இலக்குவனார் தான். சரிங்களா? தபக. இது தபக, தமிழ் பாதுகாப்பு கழகம். அவன் தொல்காப்பியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதனால் தொல்காப்பியன் என புனைப்பெயரை வைத்துக் கொண்டார். சரிங்களா? இவர் வந்து தொல்காப்பியத்தை மேல ரொம்ப பற்று வச்சதுனால என்ன பண்ணிருக்காரு, பேரை வந்து தொல்காப்பியன் அப்படின்னு வச்சிருக்காரு. சரிங்களா? இதுல இலக்குவனார் பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்தது தேவநேய பாவாணர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவருடைய பெற்றோர்கள் ஞானமுத்து மற்றும் பரிபூரணம் அம்மையார். பெற்றோர் ஞானமுத்து மற்றும் பரிபூரணம் அம்மையார். ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புத்தூர். சரிங்களா? அப்புறம் இவரது காலம் வந்து 1907 முதல் 15/1/1981 வரையிலான காலத்துல அவர் வாழ்ந்திருக்கார். சரிங்களா? இவருக்கு தேவநேசன் என்ற தனது வடமொழி பெயரை தேவநேயன் என்று மாற்றிக்கொண்டார். என்ன பண்ணியிருக்காரு? தேவநேசன் என்கிற அந்த ஒரு வடமொழி பெயரை என்ன பண்ணியிருக்காரு? தேவநேயன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல மாத்திருக்காரு. சரிங்களா? அப்புறம் இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் செல்வர். இது தமிழ்நாடு அரசே வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்கம் அடுத்தது செந்தமிழ் ஞாயிறு. சரிங்களா? அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா பரம்புமலை பாரி விழாவினர் வந்து யாருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க? நம்ம தேவநேரை பாவாணருக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னு.
அதுக்கு அடுத்தது மொழி ஞாயிறு அப்படிங்கிற பட்டம். அது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென்மொழி இதழ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த இதழ் மூலமா இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொழி ஞாயிறு என்ற பட்டமானது கிடைத்திருக்கு. தமிழ் பெரும் காவலர் என்பன போல் கிட்டத்தட்ட இதுக்கு எத்தனை பேர் இருக்கான்? 174 சிறப்பு பெயர்கள் இருக்கான். எத்தனை பேர் இருக்கு? 174 சிறப்பு பெயர்கள் இருக்கான். கிட்டத்தட்ட இவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் போட்டு அதனுடைய காரணங்களை போட்டாலே கிட்டத்தட்ட தனி ஒரு புத்தகமே வச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 174 சிறப்பு பெயர்கள் வச்சிருக்காரு. யாரு? நம்ம தேவநேய பாவாணர். சரிங்களா? அப்புறம் இவருடைய படைப்புகள் தமிழ்ச்சொல் வளம், இயற்றமிழ் இலக்கணம், இது வந்து அவருடைய முதல் நூலாக இருக்கிறது. சரிங்களா? இயற்றமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது கட்டுரை வரைவியல் எனும் உரைநடை இலக்கணம், அப்புறம் ஒப்பியல் மொழி நூல், அப்புறம் பழந்தமிழ் ஆட்சி, திராவிட தாய், அப்புறம் சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், அப்புறம் பழந்தமிழ் ஆட்சி. சரிங்களா? அப்புறம் கிட்டத்தட்ட 2 ரிப்பீட் ஆயிருக்கு. டெலிட் பண்ணுறோம் அதை. அப்புறம் முதல் தாய்மொழி, அப்புறம் தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், இசைத்தமிழ் கலம்பகம், பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும், தமிழ் வரலாறு, அப்புறம் வடமொழி வரலாறு, அப்புறம் தமிழர் வரலாறு, தமிழ் கடன் கொடுத்து தழைக்குமா, அப்புறம் இன்னிசை கோவை, திருக்குறள் தமிழ் மரபுரை, தமிழர் வேதம், வேர்ச்சொல் கட்டுரைகள், மண்ணில் விண் அல்லது வள்ளுவர் கூற்றுடைமை, அப்புறம் தமிழ் இலக்கிய வரலாறு, செந்தமிழ் காஞ்சி, இந்தியாள் தமிழ் எவ்வாறு கெடும். இதுவும் வந்து அவர் எழுதுனதான்ப்பா. இது நான் அதையும் சொல்லல, அவர் எழுதியிருக்கார். சரிங்களா? இந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும் அப்படின்னு நம்ம தேவநேய பாவாணர் எழுதியிருக்கார். அப்புறம் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும், இதான் வந்து அவருடைய இறுதி கட்டுரையாக இருந்திருக்கிறது. சரிங்களா? அப்புறம் உயர் தர கட்டுரை இலக்கணம் ஆகிய பல நூல்களை வந்து என்ன பண்ணியிருக்காரு? இவரே எழுதியிருக்காரு. சரிங்களா? அப்புறம் இவருடைய குறிப்புகள் பார்ப்போம். தமிழ் சொல்லாராய்ச்சியின் உச்சம் தொட்டவர். தமிழ் சொல்லாராய்ச்சியின் உச்சம் தொட்டவர். கிட்டத்தட்ட இவருடைய தமிழ் ஆராய்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கே வந்து வியப்பு தரும் வகையில் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நுட்பமா ஒரு விஷயம் அணுகியிருப்பார். அதுவும் அந்த 10ஆம் வகுப்புல அந்த தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டுரை கொடுத்துருப்பாங்க. இந்த கட்டுரையில கிட்டத்தட்ட அந்த ஒவ்வொரு சின்ன தாவரத்தினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகளுக்கும் வந்து இவர் விளக்கம் கொடுத்துருப்பார். அது மட்டும் இல்லாம அந்த புத்தகத்துல கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப ஷார்ட். மாணவர்களுக்கு புரியதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவர் சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சுருக்கி ரொம்ப சின்னதா கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நியூஸ் அதுல இருக்கு. ஆனா இதை வந்து அவர் இதே வந்து இன்னும் ஒரு பெருசா ஒரு புக்காவே எழுதியிருக்காருன்னா அவர் எந்தெந்த வகையில வந்து தமிழை வச்சு ஆராய்ச்சி பண்ணி அந்தந்த விஷயங்களை கொடுத்துருப்பாருன்னு பாருங்க. சரிங்களா? அந்த நெல் வகை, அதோடைய தோல் வகை, அப்புறம் அந்த கனி வகை, காய் வகை, அப்புறம் அழுகி போன பழத்தினுடைய வகை, அந்த மாதிரி அது அவ்வளோதையும் வந்து தனித்தனியா வகைப்படுத்தி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த பாடத்தை படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஏன் இன்றைய வரைக்கும் உயர்ந்து நிற்கிறது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் நமக்கு புரியும். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எந்த ஒரு இருக்கு. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அந்த சொல் வளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழுக்கு இணையா இல்லை. சரிங்களா? கிட்டத்தட்ட அந்த நம்ம சொல்லுவோம் கிளை, கொம்பு, குச்சி அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்னதுக்கு நம்ம பெயர் சொல்லுவோம். ஆனா இதுக்கெல்லாம் வந்து ஆங்கிலத்துல இருக்கா அல்லது பிற மொழிகள்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். சரிங்களா? கிட்டத்தட்ட நம்ம ட்ரீனா அதை வந்து அவங்க ஆங்கிலத்தை பொறுத்தவரை இந்த ட்ரீனா ட்ரீ அதோட முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஆனா நம்ம அந்த இதுல வந்து இன்ச் பை இன்ச்சா அதை நம்ம வகைப்படுத்துற அளவுக்கு நம்மள்ட்ட அந்த சொல் வளமானது இருக்கிறது. அந்த சொல் வளத்தை எடுத்துரைப்பதான் அந்த கட்டுரையின் நோக்கமே. சரிங்களா? அடுத்தது தமிழ் சொற்பிறப்பியல் மற்றும் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். சரிங்களா? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். கிட்டத்தட்ட இவரை வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமா பிடிப்பதற்கு இன்னொரு ஒரு மறைமுக காரணமும் ஒன்று இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இவர் பணியாற்றிய இந்த துறையில் நானும் பணியாற்றி இருக்கேன் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. இப்பவும் வந்து அது ஒரு திட்டப்பணியில
நானும் இந்த அரசு பணியில நம்மளும் வந்து ஒரு சின்ன ஒரு அங்கமா வகிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க கூட இப்ப நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இவர் இந்த பெயரோட வந்து என்னுடைய பெயரும் வந்து ஒரு சில நாளிதழ்கள்ல அச்சாயிருக்கும். சரிங்களா? நம்ம என்னுடைய பெயரை போட்டு நீங்க செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டம்னு போட்டீங்கன்னா என்னுடைய முழு விவரங்கள் வந்து அந்த இணையத்திலேயே நிறைய இடங்கள்ல இருக்குது. எங்களுடைய அந்த பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்த அதே பணி தான் என்னுடைய பணியினுடைய தொடர்ச்சி. இவர் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த நெல் வகை, புல் வகை அதெல்லாம் பார்த்திருந்தார். எங்களுடைய பணி என்னன்னா வட்டார வழக்கு சொல் சேகரிப்பு. ஒரு ஒவ்வொரு வட்டாரத்துக்கு வட்டாரம் பார்த்தீங்கன்னா அந்த சொல்லானது மாறும். சரிங்களா? அந்த மாறக்கூடிய சொற்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரே நூலாக எங்களுடைய அந்த திட்டப்பணி, அந்த அகரமுதலி திட்ட இயக்கம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த பணியினுடைய தொடர்ச்சியானது இப்பயும் போய்கிட்டு இருக்கு. உம் உங்களுக்கு அதை பற்றி கூடுதல் தகவல் வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? ஓகே. அப்புறம் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாரு? உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதற்கு வந்து தலைவராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்தான். அதுக்கு அடுத்தது உலக முதல் மொழி தமிழ், திராவிட மொழிகளின் தாய்மொழி தமிழ் என்ற இவரதும் கொள்கையை நிலைநாட்ட வாழ்நாள் முழுவதும் முயன்றார். சரிங்களா? என்ன பண்ணியிருக்காரு? எந்த கொள்கையை நிலைநாட்டத்துக்கு பயன்படுத்தியிருக்காரு? உலக முதல் மொழி தமிழ், தமிழ் அதாவது திராவிட மொழிகளின் தாய்மொழி தமிழ். சரிங்களா? இந்த கொள்கைகள் எல்லாத்தையும் வந்து அவர் நிலைநாட்டுவதற்காக வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து முயன்றார். உலக தமிழ் கழகம் வந்து தொடங்கியிருக்காரு. மன்னிப்பு உறுதிச்சொல், மன்னிப்பு உறுதிச்சொல், பொறுத்து கொள்கை என்பது தமிழ் தமிழ்ச்சொல் என்றவர். இது உண்மைதான். சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த ஒரு டயலாக்கின் மூலமாக, அதாவது அந்த ஒரு ஆஹ், சொல்லின் மூலமாக நம்மளுடைய விஜயகாந்த் சாருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வசனமே வந்து தவறானதா போயிருக்கும். கிட்டத்தட்ட தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புமாரு. கடைசியில பார்த்தீங்கன்னா தமிழ்ல மன்னிப்புங்கிற வார்த்தை தமிழே கிடையாது. சரிங்களா? தமிழ் மன்னிப்புங்கிறது என்னது? உறுதி சொல். சரிங்களா? பொறுத்து கொள்க என்பதுதான் வந்து தமிழ் சொல். சரிங்களா? அடுத்தது தமிழை வடமொழி வல்லாண்மையில் இருந்து மீட்கவே இறைவன் தன்னை படைத்ததாக கூறியவர். சரியா? தமிழை வந்து வடமொழி வல்லாண்மையில் இருந்து மீட்கவே இறைவன் தன்னை படைத்ததாக கூறியிருக்கார். சரிங்களா? அதுக்கு அடுத்தது உலகின் முதல் மாந்தன் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே என்பதும், மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகம் என்பதும் பாவா பாவானரது ஆய்வு புலத்தினுடைய இரு கண்களாகும். சரிங்களா? அதாவது தமிழ் தான் முதல் மொழின்னா இங்க இப்ப இருக்கக்கூடிய தமிழர்கள் தானே வந்து முதல் மனிதனாக இருக்க முடியும். சரிங்களா? அந்த வகையில பாத்தீங்கன்னா தமிழ் மாந்தன் தான் வந்து உலகின் முதல் மாந்தன் வந்து தமிழன் தான். அது மட்டும் இல்லாம தமிழன் தோன்றிய இடம் அது நம்மளுடைய குமரிக்கண்டம். அது மட்டும் முகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் எல்லாமே வந்து தமிழனுடைய நாகரிகம் என்பதெல்லாம் வந்து இவருடைய ஆய்வினுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஆஹ் இதுவும் ரிப்பீட்டேஷன் தான் இருக்கு. சரிங்களா? சரி. அப்புறம் மதுரையில் அப்போ 15/1/1981 அன்று நடைபெற்ற உலகத் தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்கிற தலைப்பில் என்ன பண்ணியிருக்கார்? என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றி தமிழன்னைக்கு பெருமை சேர்த்தார். சரிங்களா? அதுவே அவரது பணியாகவும் இருந்தது. அப்புறம் தம் நுட்பமான நுழைப்புலம் வெளியிடப்படும் வண்ணம் பல நூல்களை இயற்றினார். சரிங்களா? அவருடைய நுட்பமான அந்த ஒரு தமிழ் அறிவானது வெளிப்படுவதற்கு என்ன பண்ணியிருக்காரு? பல நூல்களை எழுதியிருக்காரு. அப்புறம் 1937 இந்தி எதிர்ப்பு ஏற்பட்ட போது கட்டாய இந்தி கொள்கை கண்டனம் எனும் பெயரில் செந்தமிழ் காஞ்சி எனும் பாடல் தொகுப்பை வெளியிட்டார். சரிங்களா? இது வந்து இப்ப நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இப்ப வந்தது கிடையாது. அது அப்பையிலேருந்தே வந்து அது அப்படியே விட்டு 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 விட்டா வந்துட்டே தான் இருக்கு. சரிங்களா? அது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு சமமற்ற ஒரு போக்கு தான். சரிங்களா? இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய கருத்தும் கூட. இது இந்த இந்தி திணிப்பு என்பது 1937 இருந்தே வந்து அது ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க? கட்டாய இந்தி கல்வி கொள்கை கல்வி கண்டனம்.
கட்டாய இந்தி கல்வி கண்டனம் எனும் பெயர்ல என்ன பண்ணியிருக்காரு, செந்தமிழ் காஞ்சி என்ற பாடல் தொகுப்பை வெளியிட்டார். சரிங்களா? நம்மளுடைய கேள்வியும் வந்து அதுவாகத்தான் இருக்கிறது. இப்ப மும்மொழி கொள்கை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த இந்தியை படிப்பதற்கு பதிலாக கிட்டத்தட்ட உலகமே அங்கீகரிக்குது. இது தமிழ் தான் பழமையான மொழி அப்படின்னு சொல்லி. மற்ற மற்ற நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழை வந்து தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ் போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா தமிழுக்கு அவ்வளோ ஒரு மதிப்புகள் இருக்கு. சரிங்களா? இன்னும் சொல்ல போனா லண்டன் உட்பட, லண்டன், ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தமிழை வந்து ஒரு பயிற்று பாடமா வச்சிருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட தமிழ் மொழியில சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில வந்து ஒரு சில பள்ளிகள்லாம் அந்த கட்டாய பாடமாகவே வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி, அந்த ஒன்றிய அரசினுடைய பள்ளிகள் இருக்கு இல்லையா, அதாவது ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டத்தை பின்பற்றக்கூடிய பள்ளிகள், அதாவது சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ், அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியை கட்டாயமாக ஒரு மொழி பாடமாக எடுத்து படிக்க வேண்டும் என்கிற சூழல் என்பது கிடையாது. சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டுல பிறந்திருக்கக்கூடிய ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு அல்லது ஒரு மாணவன் இங்க இருக்கக்கூடிய ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் தமிழ் இல்லாம மற்ற மற்ற மொழிகளை படிச்சுட்டு வெளில வந்துட முடியும். அந்த மாதிரியான நிலைமையானது இப்பவும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையானது மாற்றப்படணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, மும்மொழி கொள்கை தான் வேண்டும்னா ஹிந்திக்கு பதிலா தமிழை வைக்கலாம். சரிங்களா? 3 மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் என்றால் நம்ம அவங்களுடைய மொழியை நம்ம கத்துக்கணுங்கிறதுக்கு பதிலா நம்ம பழமையான மொழி, செம்மொழி, அதுவும் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே பல நாடுகள்ல வந்து அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு செந்தமிழ் மொழியாக இருக்கிறதா, செம்மொழியா இருக்கிறது பார்த்தா நம்ம தமிழ் மொழி. அதை வந்து எல்லாரும் படிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரியாக வந்து இப்ப அங்க இருந்து இங்க வரவங்களுக்கு அவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஹிந்தி தான் ப்ராப்ளமா இருக்குன்னா, இங்க இருந்து அங்க ஹிந்தியை தமிழை எல்லாரும் கத்துட்டாங்கன்னா அவங்க இங்க வந்தாலும் தமிழ் பேசலாம், நம்ம அங்க போனாலும் தமிழ் பேசலாம். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது. இது எல்லாமே வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. சரிங்களா? இது அப்பையிலேருந்தே வந்து இந்த பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. ஆனா இதுக்கு சரியான தீர்வானது எட்டப்படவில்லை. தேர்ட் லாங்குவேஜ் எனி இந்தியன் லாங்குவேஜான சார்? ஹிந்தி இல்லை சார். சிபிஎஸ்இ ஸ்கூல் சப்ஜெக்ட் செலக்ட் பண்றது டிஎன் கவுட் தான் சார். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வந்து அது மாணவனுடைய விருப்பம் தான். சரிங்களா? கிட்டத்தட்ட நீங்க சொல்றது என்னன்னா, என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஸ்கூல் சப்ஜெக்ட் செலக்ட் பண்றது டிஎன் கவுட் தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கிட்டத்தட்ட. ஆனால் நான் விசாரித்த வகையில் எனக்கு தெரிந்த தகவல் அடிப்படையில் சொல்கிறேன், சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான். சரிங்களா? கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 முதல் 8, 9ஆம் வகுப்பு வரைக்குமே சரி, கிட்டத்தட்ட அந்த பையனுக்கு எந்த மொழி விருப்பமோ அந்த மொழி படிக்கலாம். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு மொழியா இருக்கணும், அதாவது ஏதோ ஒரு இந்தியன் லாங்குவேஜா. நீங்க சொல்றது சரிதான், ஆனா அது தமிழ் தான் அப்படிங்கிறதுல வந்து இது கிடையாது. என்னுடைய கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறோம், அவங்க வந்து தமிழ்ல பிறந்திருக்காங்க, தமிழ்நாட்டில் வளர்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு மொழியே தமிழ் மொழியே இல்லாம வந்து ஒரு பிற மொழியை படிச்சுட்டு அவங்க வந்து வெளில வராங்கங்கிறதுல வந்து எனக்கு கொஞ்சம் முரண்பாடு. சரிங்களா? சரி, ஓகே. அதை பத்தி நான் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. அவரு பாவாணர் சொல்லியிருக்கார், நானும் சொல்லிட்டேன். மற்றபடி நம்ம அடுத்த பாயிண்ட்ஸுக்கு போயிடலாம். ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம், இந்தி உள்ளிட்ட 18 மொழிகளை பயின்ற அவர் தமிழே உலகின் மூத்த மொழி என்ற தனது கருத்தை தனது ஆய்வுகளின் மூலம் எடுத்து காட்டினார். அதாவது மூத்த மொழி இது என்ன மொழியை பயின்றிருக்கா பாருங்க. ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம், இந்தி உள்ளிட்ட 18 மொழிகளை பயின்ற அவரே என்ன பண்ணியிருக்காரு, தமிழே உலகின் மூத்த மொழி என்ற தனது கருத்தை தனது ஆய்வுகளின் மூலம் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஆமா, கட்டாய தமிழ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றீங்க பண்றது, டிஎன் கவுட் பண்ணணும் சார் சிபிஎஸ்சியில். அதுதான் இப்போ வந்து நமக்கு இதுதான் வந்து இப்போதைக்கு ப்ராப்ளமா போயிட்டு இருக்கிறதும் அதுதான். கிட்டத்தட்ட கட்டாய தமிழ் அப்படிங்கிறத வந்து பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டாடலான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்றிய அரசினுடைய கல்வி திட்டமாக இருக்கிறது. அதுல வந்து நம்ம எதுவும் சட்டங்களோ மாறுதல்களோ செய்ய முடியாது. சரிங்களா? அதுல வந்து பொறுத்த வரைக்கும் நம்மளே பார்த்துருப்போம்ல, கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்குங்கிற மாதிரி. பொதுப்பட்டியலில் இருந்தா அதுக்கு நம்மளும் ஒரு கருத்துரை சொல்லலாம், இருந்தாலும் ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிறது
அவங்க சொல்றதுதான் எடுபடும். ஓகேங்களா? அதனால நம்ம டிஎன் ஸ்கூல்ஸ், அதாவது டிஎன்எஸ்சிஆர்டின்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாடு போர்டு இருக்கக்கூடிய பள்ளிகள்ல தமிழ் என்பது கட்டாய பாடம் தான். அதுல மாற்றமே கிடையாது. அதுவும் கட்டாய மொழித்தாள். ஆனா மற்ற இதுல பாத்தீங்கன்னா அதுவும் வந்து அவங்க ஏதோ ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம், அதுல தமிழும் படிக்கலாம்னா சிபிஎஸ்சில இருக்கு. மற்றபடி விரும்பி படிக்க வேண்டியது நம்ம மாணவர்கள் தான். அதுல எந்த விதமான கட்டாயப்படுத்துதலும் இன்னைய வரைக்கும் இல்லை. சரிங்களா? அதுக்கு அந்த ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டமும் நான் இடம் கொடுக்கல. சரிங்களா? அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த இழுபறிக்கு காரணம். சரி, நமக்கு 3 மொழி தான் நமக்கு முக்கியம் என்றால் நம்ம வந்து எந்த மொழி வேணாலும் நம்ம படிக்கலாம். அது வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் நமக்கு கொடுத்துருக்கலாம். ஆனாலும் வந்து பலவேறு கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. அந்த இன்னும் சொல்ல போனா இது மொழியை தாண்டி இது ஒரு மொழி தான் அப்படிங்கிறதுல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வெவ்வேறு மாதிரி போயிடும். ஆனா அது மொழியை தாண்டி இந்த மொழியானது அரசியலுக்கு உள்ளாக்கப்படுகிறது. அதுவும் தான் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே, ஏதோ ஒண்ணு. இதெல்லாம் வந்து நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு கூட மாத்தலாம். சரிங்களா? அதனால நீங்க எல்லாம் முதல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வாங்க, அதுக்கு அடுத்தது கண்டிப்பா மாத்திரும். ஓகே, இதனுடைய சிறப்பு. அறிஞர் அண்ணா பாவாணர். அறிஞர் அண்ணா வந்து பாவாணர் பத்தி சொல்லியிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காருன்னா, பாவாணர் தமிழ் மொழிக்கும் நாட்டுக்கும் இடைவிடாத தொண்டாற்றி நம் அனைவரின் நிலையினையும் உயர்த்தியவர். அவருடைய புலமை தெளிவும் துணிவும் மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது, மறைமலை அடிகளின் தனித்தமிழ் கொள்கையை நாடு முழுக்க பரப்பியவர் யாரு? நம்ம தேவநேய பாவாணர். சரிங்களா? அடுத்து, தமிழின் தொன்மை உலகறிய செய்தவர் அப்படின்னு சொல்லி கால்டுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் தமிழுக்கு வித்திட்டவர் அப்படின்னு பரிதிமார் கலைஞர் பாராட்டியிருக்கார். அப்புறம் தமிழை தழைக்க செய்த செம்மல் என்று மறைமலையடிகள் பாராட்டியிருக்கார். அப்புறம் தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் யாரு? தேவநேய பாவனர். சரிங்களா? இந்த இதெல்லாம் வந்து நம்ம தேவநேய பாவனருக்குரிய சிறப்புகளாக கருதப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது, அகர முதலி வரலாறு. அகராதி, அகரம் கூட்டல் ஆதி. அகராதி ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகரவரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து விளக்கும் நூலை அகராதி என்பர். அகராதி எனும் சொல் தற்போது அகர முதலி என்று வழங்கப்பெறுகிறது. சரிங்களா? அடுத்தது, நிகண்டுகள். தமிழ் அகரமுதலி வரலாற்றில் செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்கள் நிகண்டுகளாம். சரிங்களா? அதாவது நிகண்டுகள்லாம் என்ன? டிக்ஷனரி தான் நிகண்டுகள்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது அடுத்தது, நிகண்டுகளின் பழமையானது. திவாகரர் எழுதிய சேந்தன் திவாகரம் என்று சொல்லக்கூடிய திவாகர நிகண்டு தான் இது பழமையானது. நிகண்டுகளில் சிறப்பானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மண்டல குருடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு. சரிங்களா? அடுத்தது, சமண முனிவர்கள் தமிழுக்கு அளித்த நன்கொடையே வந்து நிகண்டுகளாகும். அப்புறம் அகரமுதலி. திருமூலரின் திருமந்திரத்தில் அகராதி எனும் சொல் அகராதி எனும் சொல் முதலாக இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? இங்க அகரமுதலிங்கிற சொல் எதுல, அகராதி என்ற சொல் எதுல இடம்பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருமூலருடைய திருமந்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அப்புறம் அகராதி நிகண்டு. நிகண்டுகளில் ஒன்றான அகராதி நிகண்டில் அகராதி என்ற சொல் அடைமொழியாக அமைந்துள்ளது. இந்நூல் இந்நூலே அகரமுதலிகள் தோன்றுவதற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இந்நூலில் சொற்களில் முதல் எழுத்துக்கள் அகரவரிசையில் அமைந்திருந்தன. சரிங்களா? அதாவது அகராதி நிகண்டுங்கிறது எப்படி தோன்றிருக்குங்கிறதுனுடைய வரலாறு தான் இது. உங்களுக்கு சிலபஸ்ல லைட்டா டச் ஆயிட்டு போகுது. சரிங்களா? அகராதி நிகண்டுகள் அதுக்கான வேறுபாடுகள் பத்தி. அகராதி நிகண்டு ஏறத்தாழ ஒண்ணுதான். சரிங்களா? நிகண்டுகள்ங்கிறது பழமையானவை, இன்னும் அகராதிகள்ங்கிறது கொஞ்சம் வந்து அப்டேட் ஆன வெர்ஷன், அவ்வளவுதான். இப்ப நிகண்டுகளில் உண்டான அகராதி நிகண்டு அப்படின்னே இருக்கு. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அகராதிங்கிற சொல் இதுல வந்திருக்கு, இதற்கு அடையாக வந்திருக்கிறது. அப்புறம் அகரமுதலிகள் தோன்றுவதற்கு முன்பே ஒரு திருப்புமுனையாக அமைந்திருக்கு. சரிங்களா? இந்நூலின் சொற்கள் முதல் எழுத்துக்கள் அகரவரிசையில் அமைந்திருக்கின்றன. சரிங்களா? இந்த சொற்கள் என்ன பண்ணிருக்கு? அகரவரிசையில அமைந்திருந்தன. அப்புறம் சதுர் அகராதி. வீரமாமுனிவரின் சதுர் அகராதியே தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா? முதல் அகரமுதலி எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வீரமாமுனி இயற்றிய சதுரகராதி தான் இது தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி. கிபி 1732 ஆண்டு இது வெளிவந்தது. சரிங்களா? அப்புறம் சதுர் என்பதற்கு 4 என்று பொருள்.
பெயர், பொருள், தொகை, தொடை என 4 வகைகளில் தனித்தனியாக பொருள் விளக்கம் இருந்தது. பெயரு, பொருள், தொடை, தொகை, அதாவது தொகை, தொடை என 4 வகையில தனித்தனியாக பொருள் விளக்கமானது இதுக்கு இருந்திருக்கு. சரிங்களா? அப்புறம் வீரமாமுனிவர் தமிழ் இலக்கியத்தின் தமிழ் வீரமாமுனிவர் தமிழ் லத்தீன் அகராதி. சரிங்களா? தமிழ் லத்தீன் அகராதி, லத்தீன் தமிழ் அகராதி, தமிழ் பிரெஞ்சு அகராதி, பிரெஞ்சு தமிழ் அகராதி, போர்ச்சுகீசிய தமிழ் பிரெஞ்சு அகராதி ஆகியவற்றை வெளியிட்டிருக்கார். யாரு? வீரமாமுனிவர். அப்புறம் சங்க அகராதின்னு ஒண்ணு இருக்கு. தமிழ் தமிழ் அகராதி வெளியிடப்பட்டது. ஒன்று லேவி ஸ்பாட்டிஸ் என்பவரால் வெளியிடப்பட்டது. அடுத்தது யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் கதிரை வேலனால் தமிழ்ச்சொல் அகராதி. இது யாழ்ப்பாணம் கதிரை வேலனார். அவரால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழ்ச்சொல் அகராதி அப்படின்னு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. அப்புறம் இதனை சங்க அகராதி எனவும் அழைப்பர். இதில் சொல்லின் மூலம் தருதல், மேற்கோள் அமைதல் எனும் மரபு பின்பற்றப்பட்டுள்ளது. அதாவது சொல்லினுடைய மூலம். இப்போ சாதாரணமா நான் ஒரு சொல்லு சொல்றேன்னா அந்த சொல்லினுடைய மூலம் நான் சொல்லணும். மூலம்னா என்னது? வேர். அந்த வேரை இப்ப நான் உதாரணத்துக்கு இப்ப என்ன சொல்றது, கசடுன்னு நான் ஒரு வார்த்தை சொல்றேன். சரிங்களா? இப்ப கசடுன்னா உங்களுக்கு என்ன பொருள்னு தெரியாது. அதுக்கு நான் மூலம் சொல்லணும். அந்த கசடுங்கிற வார்த்தை எங்க இருந்து எடுத்தேன்னு, கற்க கசடற என்கிற அந்த திருக்குறள்ல இருந்து எடுத்தேன்னு நான் மூலம் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சரி, ஓகே, இது பழமையான ஒரு வார்த்தை தான் அப்படிங்கிறதுன ஒரு தெளிவு பிறக்கும். இப்ப நான் பாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லி அது தமிழ்ல இருக்கா என்னன்னு சந்தேகத்திலே படிச்சீங்கன்னா அதுல எந்த ஒரு பயனும் இல்லை. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, மூலம் தருதல், அப்புறம் மேற்கோள் அமைத்தல் எனும் பண்பு எனும் மரபு இதில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்தது பிற அகர முதலிகள். குப்புசாமி என்பவர் தமிழ் பேரகராதி வெளியிட்டார். ராமநாதன் என்பவர் படங்களுடன் கூடிய ஒரு அகர முதலியை வெளியிட்டார். இந்நூல் 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதி எனும் பெயருடன் வந்தது. 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதி அப்படிங்கிற பெயரோட எதுன்னு பாத்தீங்கன்னா, ராமநாதன் வெளியிட்ட படங்களோடு வந்த அகராதி தான் அந்த பெயரோடு வெளில வந்திருக்கு. அப்புறம் வின்ஸ்லோ என்பவர் தமிழ் ஆங்கில பேரகராதியை வெளியிட்டிருக்கார். அப்புறம் தமிழ் தமிழ் அகராதியை வெளியிட்டது பாத்தீங்கன்னா லேவி 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 ஸ்பாட்டிக்கில் பால்டிஸ். சரிங்களா? லேவி இஸ் பாட்டிஸ் பால்டிஸ் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, தமிழ் தமிழ் அகராதியை வெளியிட்டிருக்கார். அப்புறம் தமிழ் சொல்லகராதி அது யாருன்னா யாழ்ப்பாணம் கதிர்வேல். அப்புறம் பாவானந்தர். பாவானந்தர் என்பவர் 1925ஆம் ஆண்டு தற்கால தமிழ்ச்சொல் அகராதியும் 1937ஆம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியையும் வெளியிட்டிருக்கார். சரிங்களா? இதுவுமே சில பேர் டச் ஆகிட்டு போதுங்கிறதுனால ஒரு தடவை கவனிச்சுக்கோங்க. அப்புறம் சண்முகம், சண்முகம் என்பவரால் தமிழ் தமிழ் அகரமுதலி 1985ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் மூலம் வெளியிடப்பட்டது. சரிங்களா? அப்புறம் தமிழ் லெக்சிகன் 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலி சென்னை பல்கலைக்கழக அகராதி. இது மன்னிக்கணும், இது நன்கு திட்டமிட்டு முழுமையாக உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இவ்வகர முதலி தமிழ் லெக்சிகன் என்னும் பெயரில் 6 தொகுதிகளாக வெளிவந்தது. சரிங்களா? அப்புறம் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி 1985ஆம் ஆண்டு, வருஷம் முக்கியம், 1985ஆம் ஆண்டு தேவநேய பாவாணர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலியின் முதல் தொகுதி வெளிவந்தது. 2வது தொகுதி 1993ஆம் ஆண்டு வெளியானது. ஒவ்வொரு சொல்லின் சொற்பிறப்பும் இனமொழி சொல்லுக்கான குறிப்பும் பதிப்பின் இறுதியில் தரப்பட்டுள்ளன. என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு சொல்லினுடைய சொல் பிறப்பும் இனமொழி சொற்களுக்கான குறிப்பும் பதிப்பின் இறுதியில் தரப்பட்டுள்ளன. சரிங்களா? அடுத்தது படங்களுடன் வெளிவந்த 2வது அகரமுதலி இதுவாகும். சரிங்களா? அப்புறம் கணினி உதவியுடன் அகரமுதலி. முழுமையாக கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் அகரமுதலி கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி. அப்புறம் விளக்க சொற்களோடு வெளிவந்த முதல் அகரமுதலி இதுவே. சரிங்களா? அடுத்தது கலைக்களஞ்சியம். தமிழ் கலைக்களஞ்சியங்களில் முன்னோடி எதுன்னு பார்த்தீங்கன்னா அபிதான கோஷம். இது 1902ஆம் ஆண்டு இலக்கிய புராண இதிகாச செய்திகளை கொண்டு வெளிவந்துள்ளது. சரிங்களா? அடுத்தது இது இலக்கிய களஞ்சியமாக திகழ்கிறது. சரிங்களா? கிட்டத்தட்ட
இது கொஞ்சம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே வந்து ஃபேக்ட் பேஸ்டு கண்டென்ட். ஸோ அதை படித்து படித்து காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ படிக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால கொஞ்சம் சேர்ந்து கவனிச்சுட்டு வந்துடுங்க, சரிங்களா? இதில் நடத்துகிற மாதிரி எதுவும் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை நான் விலைக்கு உங்களுக்கு சொல்லிடுவேன். இதெல்லாம் வந்து அப்படியே மனப்பாடம் தான், சரிங்களா? அடுத்தது அபிதான சிந்தாமணி. 1934ஆம் ஆண்டு இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும், சரிங்களா, அறிவியல் தொடர்பான பொருள்களையும் முதல் முதலாக சேர்த்து விளக்கம் தந்து வெளிவந்தது. இது அபிதான சிந்தாமணி. அடுத்தது இதனை சிங்கார வேலனார் தொகுத்து வெளியிட்டார், சரிங்களா? அடுத்து தமிழ் வளர்ச்சி கழகம். தமிழ் வளர்ச்சி கழகம் முதன் முதலாக உம் தமிழ் வளர்ச்சி கழகம் முறையான முதல் கலை களஞ்சியத்தை வெளியிட்டது, சரிங்களா? முதல் கலை களஞ்சியத்தை தொகுத்து வெளியிட்டது. இது 10 தொகுதிகளை உள்ளடக்கியது. இக்கழகம் குழந்தைகள் களஞ்சியம், நாடக களஞ்சியம், இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் முதலிய பல களஞ்சியங்களை வெளியிட்டது, சரிங்களா? கலைச்சொல் அகரமுதலி. காலை கதிர் நிறுவன முயற்சியால் பொது அறிவு, உளவியல், புவியியல், புள்ளியியல், வரலாறு, வானவியல், சரிங்களா, முதலிய துறைகளுக்கும் கலைச்சொல் அகரமுதிகள் 1960ஆம் ஆண்டு தொகுக்கப்பட்டன. மணவை முஸ்தபா அறிவியல் சார்ந்த துறை வாரியான கலைச்சொல் அகரமுதலிகளை தொகுத்து வெளியிட்டார். அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் 1991ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது, சரிங்களா? அறிவியல் கலைக்களஞ்சியம் எப்போ வெளியிடப்பட்டது? 1991ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது, சரிங்களா? அடுத்தது ஓகே. இது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அகரமுதலிகளை பற்றி பார்த்துருக்கோம். அப்புறம் நம்ம தேவனைய பாவனரை பற்றி பார்த்துருக்கோம், சரிங்களா? இது வரைக்கும் வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறதா? இருக்காதுன்னு நம்புறேன். ஓகே. அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனார், சரிங்களா? அடுத்தது இயற்பெயர் துரை மாணிக்கம். சிறப்பு பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார், தற்கால நக்கீரர், சரிங்களா? அப்புறம் ஊர் சேலம் மாவட்டம் சமுத்திரம். பெற்றோர் துரைசாமி, குஞ்சம்மாள். மனைவி தாமரை அம்மையார். காலம் வந்து பாத்தீங்கன்னா 10/3/1933, 11/6/1965. கருவூலம் திருக்குறளின் மெய்ப்புரை, சரிங்களா? தமிழுக்கு கருவூலமாக விளங்கிய நூல் வந்து திருக்குறள் மெய்ப்பொருளுரை. யார் எழுதுனது? நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார், சரிங்களா? இவர் எழுதிய படைப்புகள் பார்த்தீங்கன்னா கொய்யாக்கனி, ஐயை, பாவியக்கூத்து, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, அரு பருவத்தினர் கூத்து, அரு பருவத்திற்கூத்து, அப்புறம் கனிச்சாறு, நூறாசிரியம், கற்பனை ஊற்று, உலகியல் நூறு மற்றும் பள்ளி பறவைகள், சரிங்களா? ஓகே. இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், சரிங்களா? இதுல உள்ள இதழ் தான் அவருக்கு என்ன பண்ணுச்சு? நம்ம தேவனைய பாவாணருக்கு ஒரு பெயரை கொடுத்தது, சரிங்களா? அடுத்தது குறிப்பு உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தை தொடங்கியார், சரிங்களா? அப்பயே தமுகன்னு ஒண்ணு வந்திருக்கு, சரிங்களா? அதாவது ஊத்தமுக, அதாவது உலக தமிழ் முன்னேற்ற கழகம், சரிங்களா? மொழி ஞாயிறு தேவநேய பாவாணரின் கொள்கைகளை பரப்பும் தலைமாணாக்கர் யாரு? மொழி ஞாயிறு தேவநேய பாவாணரின் கொள்கைகளை பரப்பும் தலைமாணாக்கர் இவர் தான், சரிங்களா? ஓகே. அப்புறம் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளை தமிழுக்கு கருவூலமாக அமைந்திருந்தது, சரிங்களா? இது அப்படியே நம்ம ஸ்கூல் புக்லயே இது இருக்கு. இது இவருடைய அந்த
திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இவரது நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. பெருஞ்சித்திரனார் பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணாக்கர். யாரு யாருடைய மாணவர்? பாவேந்தருடைய பாரதிதாசனுடைய தலை மாணாக்கர். சரிங்களா? பாவேந்தர் பாரதிதாசனுடைய தலை மாணவர். அடுத்து தனித்தமிழ் மறவர் நக்கீரரை போன்ற உறுதி உடையவர். யாரு? நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? அடுத்து பெரியார் பாவேந்தர் பாவாணர் கொள்கை வழி நிற்பவர். அடுத்து பள்ளிப்பறவைகள் என்ற நூல் குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை எனும் 3 பிரிவுகளாக அமைந்துள்ளது. சரிங்களா? பள்ளிப்பறவைகள்ங்கிற நூல் எத்தனை பிரிவு அமைஞ்சிருக்கு? 3 பிரிவுகளாக அமைந்துள்ளது. அப்புறம் தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தனக்கென தனியான ஒரு வளர்ச்சி இல்லை என என்று பாடிய பெருஞ்சித்திரனார். யாரு என்று பாடியவர் பெருஞ்சித்திரனார். சரிங்களா? அடுத்து பெருஞ்சித்திரனாரின் கூற்று, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியம். அதிகப்படியாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அடுத்தது அறம் பெருக்கும் அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் திறம் பெருகும் உரம் பெருகும் தீமைக்கெதிர் நிற்கும் அறம் தீமைக்கெதிர் நிற்கும் தீமைக்கெதிர் நிற்கும் அறப்பெருக்கம் ஆண்மை வரும். சரிங்களா? அடுத்தது மருள் விலகி போகும் புறம் பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெறும் வாழ்வே புதுமை பெறும் வாழ்வே. சரிங்களா? புதுமை பெறும் வாழ்வே. அடுத்து வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று சொன்னதெல்லாம் யாரு? நம்மளுடைய பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள் இந்த ஜி போப், வீரமாமுனிவர், பாவேந்தர், டிகேசி, குன்றங்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை, முடியரசன், தமிழ் ஒளி, ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர், அதோட உங்களுக்கு முடியுது. சரிங்களா? இன்னொரு 2 கிளாஸ் இருந்துச்சுன்னா ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுன்னா உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு 95% உங்களுக்கு தமிழ் முழுக்க முடிஞ்சதாக தான் அர்த்தம். சரிங்களா? ஓகே, சரி. இதுல உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது குறிப்புகள் சொல்லணுமா இந்த பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும்? சார் நோ, இல்லை சார், நோ டவுட், கிளியர். ஓகே, நல்லது. சுகந்திக்கிட்ட இந்த பதில் எதிர்பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சரி, அதுக்கு அடுத்தது வேற இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக சொன்னதுதான். கிளாஸஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. கிட்டத்தட்ட நமக்கு பெருவாரியான வகுப்புகள்லாம் முடிஞ்சிருக்கு. அதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம மொத்தமாக பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, நல்லது. வேற எதுவும் தகவல் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, மகிழ்ச்சி. சரி, ஓகே. இதுவரை எனது வகுப்பில் இருந்து கவனித்து பயன்பெற்றமைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் வேத்து யோகேஸ்வரன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.